ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கைக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து லைனிங் துணி கட் பண்ணி வச்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு லைட்டாக கட் கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா இந்த புடவை பார்டர்லேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த டிசைனு பார்த்திங்கன்னா அந்த பார்டரை வந்து அந்த அர்காட்டுக்கு நேராக கொடுத்து நம்ம லைனிங்கில் ஃபஸ்ட்டு தைச்சிக்குவோம். தைச்சிட்டு லைனிங் வந்து இப்போ நம்ம மெயின் மெட்டீரியலில் நல்ல பக்கத்துக்கு மேலே அதை அப்படியே திருப்பி வச்சுக்கிங்க. திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம அந்த 1 இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டோம்த்தியா அந்த தையலில் திருப்பியும் அதில் ஒரு தையல் போல் எடுத்துக்கங்க. இந்த டிசைன் வந்து சிவப்பு கலர் ரெண்டுமேங்கிறதுல அந்தளவுக்கு சரியாக தெரியாது. நல்லா கொஞ்சம் கிட்ட பார்த்தா தான் தெரியும். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணியை வெளி சைடு பெரட்டி விட்டு அதில் வந்து ஓரத்தையல் ஒன்று போடுங்க. இந்த டிசைன் வந்து புடவை பார்டரில் தான் வரும். நீங்கள் ஆனால் கைக்கு வந்து அந்தளவுக்கு 2 கைக்குமே இது பத்தாது. அப்படியே நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்கன்னா, ஏன்னா ஒரு கைக்கு ஃபுல்லாக வரும், ஒரு கைக்கு பாதி தான் வராது. அதனால் பார்க்குறது நல்லா இருக்காது. இப்போ தெரியுது பாருங்கள், வெளியில் அந்த டிசைன் வெளில தெரியும். அதெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த புடவை பார்டரில் அது மட்டும் தனியாக அந்த டிசைனை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுமாரி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். 2 கைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதுமாரி லைனிங் துணி திருப்பியும் உள்பக்கம் மடித்து விட்டு அந்த புடவை பார்டர் அதில் கைக்கு தெரிகிற மாரி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு இதுமாரி மேல் பக்கமாக ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டு எடுத்துங்க. போட்டு எடுத்துகிட்டு திருப்பி பெரட்டி விட்டு நம்ம லைனிங் துணியை சுற்றி நம்ம தையல் போட்டுக்குவோம். லைனிங் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த அளவு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கங்க. இதுமாரி இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து கைக்கு 2 கைக்கும் ஃபுல்லாக வர மாரி இதுமாரி தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து அந்த புடவை துணியிலேருந்து அப்படியே நீங்கள் கைக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பத்தாது. ஏதாவது ஒரு கைக்கு ஃபுல்லாக வரும், இன்னொரு கைக்கு வந்து பாதி தான் வரும். இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவும் டிசைன் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.